Next example 1.2. Question read பண்ணுற பாருங்க. If A cross B equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, then find A and B. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட வேல்யூவை கொடுத்துட்டு செட்டோட வேல்யூவை கேட்குறாங்க, செட் எலமெண்ட்ஸை கேட்குறாங்க. தட் இஸ் த கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் எப்படி எழுதணும்னு பாருங்கள். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் ஏ கிராஸ் பி எழுதியிருக்கோம், ஆஸ் இட் இஸாக கொடுத்துருக்க மாதிரி அப்படியே எழுதியிருக்கோம். ஆக்சுவலாக ஏங்கிறது என்ன, நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுகிறோம் அப்படின்னா ஏங்கிற செட்டில் எல்லாமே ஆர்டர்டு பேராக எழுதுவோம், கரெக்டாக? ஸோ அந்த ஆர்டர்டு பேரில் ஏ எலமெண்ட்ஸ் தான், ஏ செட் ஏவோட எலமெண்ட்ஸ் தான் நமக்கு என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக இருக்கும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஏ கிராஸ் பியில் நமக்கு மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு கோஆர்டினேட்டில் இருந்தும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை மட்டும் எடு. இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு தான் ஏ செட்டோட ஆன்சர், ஏ செட்டோட எலமெண்ட்ஸ். சார் இங்கே 3 இருக்குது, சார் இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 5 இருக்குது, 4 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு எலமெண்ட் ஒரு டைம் இருந்துட்டால் போதும். ஸோ 3 இங்கே 3 தானே இருக்குது. ஸோ அப்போ அந்த 3 நம்ம 1 டைம் மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு 5 இருக்கா, ஸோ அதனால் 5 1 டைம் மட்டும் எழுதியிருக்கோம். தட்ஸ் ஆல் த ஆன்சர். இது செட் ஏ. அண்ட் செட் பி அப்படிங்கிறது என்ன, செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட். ஸோ செகண்ட் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது பாருங்கள் இந்த ஆர்டர்டு பேரில், அதுதான் செட் பியோட எலமெண்ட்ஸ். அதாவது ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க, அந்த ஏ கிராஸ் பியில் ஆர்டர்டு பேரை நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்க செகண்ட் கோஆர்டினேட்ஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ செகண்ட் கோஆர்டினேட்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 2, 4, 2, 4. ஸோ எலமெண்ட்ஸ் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா நம்ம 1 டைம் மட்டும் தான் எழுதுவோம், அது நமக்கு தெரியும், பேசிக் செட் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ B equal to 2, 4. Set B equal to 2, 4. That's all the answer. A equal to 3, 5 and set B equal to 2, 4. Thank you.